அடுத்தது வந்து நம்ம விஜயண்ணா அண்டு சங்கீதா அண்ணி பற்றி பேசுவோம். பயங்கரமான ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விஜயண்ணாக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 விஷயம் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேங்க. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா மேபி ரூமர்ஸாக இருக்கலாம். சோஷியல் மீடியாலேயும் இன்டர்நெட்லேயும் நியூஸ்லேயும் வர்றது உண்மைன்னு இல்லை, என்ன வேணால் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு இது ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா எவ்வளவோ விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருந்திருக்காங்க, பொய்யை உண்மையாக சொல்லியிருந்திருக்காங்க. இது நமக்கு லைவாக நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி இது வந்து ரூமர்ஸாக கூட இருக்கலாம். 2வது அவங்களோட பர்சனல் லைஃபுங்க. அது வந்து நமக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தெரியாது. இதில் வந்து பார்த்தா பையன் விக்டமாக இருந்திருக்கலாம், மேபி இதில் பொண்ணு விக்டமாக இருந்திருக்கலாம். இவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்கிறது தான் அவங்க 2 பேத்துக்கு நல்லதாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன வேணால் இருக்கும். அது அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்கள வந்து பண்ண ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஈவன் தான் எனக்குமே அது ஒரு சின்ன ஒரு வழி இருக்கும். என்ன வழின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, விஜயண்ணாவும் சங்கீதா அண்ணியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். ஸோ அவ்வளோ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க பிரிஞ்சிருக்கும் போது அது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம் இன்டர்நெட்டில், நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே டிவோர்ஸ் நடக்கும்போது நம்மளால் அக்செப்டே பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. இவன் வந்து நம்ம லைஃப்லேயும் நமக்கு பயம் வருது. இவன் வந்து இதை பற்றி நானும் சொல்லியிருக்கேன், எனக்கும் பயம் இருக்குங்க இது சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி. ஸோ பையன்கிட்ட போய் கேட்டோம்னா பொண்ணு மேலே குறை சொல்லுவாங்க, பொண்ணுகிட்ட போய் கேட்டோம்னா பையன் மேலே குறை சொல்லுவாங்க. 2 பேரையும் வச்சு பேச வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த டாப்பிக்கை விட்டுடலாம். பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வருது. பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு இதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். நீ வந்து ஒன்றே ஒன்று வந்து பதிவு பண்ணிக்கிறேன். பொலிட்டிக்கல் வேறு, ஃபேமிலி வேறு, அவ்வளோதான்.